தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்ற நம்மை நம் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இன்று கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சிறப்பான விதத்தில் வேண்டி ஜெபிப்போம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் செய்த குற்றங்குறைகள் தவறுகளை நினைத்து பார்த்து அதற்காக நாம் இப்பொழுது மனமருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் தனியான
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்கப்பெற்ற இளமை உணர்வுடன் உமக்கள் என்றும் மக்களிப்பார்களாக. அதனால் உன் சொந்த மக்கள் என்ற ஆட்சியை வேண்டுமென்றுள்ள நான் பின்னாளுக்காக பேரின்பத்துடன் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உமோடு தூயாவையாரின் ஒன்றே இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடு
முதல் வாசகம். மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க இயலவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 14 மற்றும் 22 முதல் 33 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதவர் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையின்றி விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது: நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. என்னா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டேன். உன் தூயவனை படுகொலையை காண விடமாட்டேன். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்கிறேன். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதரர் சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கின்றது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகொலையை காண விடமாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Ah
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 17 முதல் 21 வரை. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24. இறை சொற்றொடர்கள் 13 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து
ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தார். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டு வினாவிக் கொண்டு சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநடுவிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளேயோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்தவர் இயேசுவை பற்றியே தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயல் மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குழுக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்கு உள்ளாக்கினார். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்கள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறு இருக்க கண்டனர். ஆனால் அவர் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவெளிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மத்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருக்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல் காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி விட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறை நூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையே என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாக உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தையும் விட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. எம்மோடு தங்கும், என்
கொள்ளும். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இன்று இயேசு கிறிஸ்து நமக்கு விடுக்கும் செய்திகள் எல்லாம் எம்மோடு தங்கும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகின்றார். நம்பிக்கை தளரும், பின்னோக்கி செல்கின்றதை பார்க்கின்றோம். தங்களுடைய நம்பிக்கை தளர்ந்ததாலே தங்கள் ஊருக்கு திரும்புகின்றவர்கள் இரு சீடர்கள். இவர்களுடைய ஊர் சொந்தமான ஊர் எம்மாவு. லூக்கா இவர்களின் 2 சீடர்களில் ஒருவர் பேரை மட்டுமே குறிப்பிடுகின்றார். இன்னொருவர் பேர் என்ன என்று நாம் கேள்விகளை எழுப்பலாம். ஒருவரை பற்றி அறிய வேண்டும் என்றால் அவன் சேர்ந்திருக்கும் கூட்டத்தையும் மனிதர்களையும் அறிந்தாலே போதும். அதாவது ஒருவனுடைய உயர்வும் தாழ்வும் அவன் சேர்ந்திருக்கின்ற கூட்டத்தின் மக்களின் தன்மையை பொறுத்து அமைந்திருக்கின்றது. அவன் திருடன் கூட்டத்தோடு சேர்ந்திருந்தால் அவன் திருடன் என்று சொல்லிவிடுவார்கள். அறிஞர்கள் கூட்டத்திலே சேர்ந்திருந்தால் அறிஞர்கள் ஆக இருக்க முடியும். இதற்கு மாறாக இருக்க முடியாது. இதுதான் நம்முடைய அனுபவம் என்று சொல்லப்படுகின்றது. இயேசுவை அறிய வேண்டும் என்றால் நாம் அவரோடு சேர வேண்டும், அவரோடு தங்க வேண்டும். வேறு வகையில் சொல்ல வேண்டும் என்றால் இயேசுவோடு சேர்ந்திருப்பவர்கள் இயேசுவாக தான் இருக்க முடியும். தந்தை மீது அன்பு கொண்டவராகவும் ஏழை மீது வெற்றி கொண்டவராகவும் அமைதியை ஏற்படுத்தும் தன்மை கொண்டவராகவும் இருக்க முடியும் என்று சொல்லப்படுகின்றது. இயேசுவை அவர் மீட்பின் செயல்களையும் ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று அவன் இயேசுவோடு தங்க வேண்டும், அல்லது இயேசு அவனோடு தங்க வேண்டும். இதை இன்று ஆழமாக சொல்வதுதான் இன்றைய நற்செய்தி வாசகமாக இருக்கின்றது. 2 சீடர்களும் இயேசுவும் எம்மாவுக்கு சொல்லுகின்ற பொழுது நடந்த நிகழ்வுகள் தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகான விதத்திலே சொல்லி தருகின்றது. முள் மலர வேண்டும், தேன் தேனாக வேண்டும், மண் பொன்னாக வேண்டும், நோயாளிகள் உடல் நலம் வேண்டும், பாவம் செய்தவர்கள் பாவம் மன்னிப்பு வேண்டும், இறந்தவர்களுக்கு உயிர்ப்பு வேண்டும், அறிவுக்கு தெளிவு வேண்டும், உள்ளத்திற்கு உறுதி வேண்டும், வாழ்க்கைக்கு வழி வேண்டும் என்று அன்று வேண்டி நின்றார்கள் உலக மக்கள். அவர்களை பார்த்த இறைவாக்கினர் ஏசாயா அழகாக சொல்லுகின்றார், உங்கள் கனவு நனவாகும் என்று சொல்லுகின்றார். அவர் சொன்னபடி மக்கள் நடுவே இயேசு அழகிய நிலவாகவும் அற்புத மலராகவும் ஆனந்த கடலாகவும் தோன்றி அழுதவர்களின் வேதனைகளை எல்லாம் நீக்கி எல்லாருக்கும் எல்லாமாக திகழக்கூடியவராக இருக்கின்றார் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய தோற்றம் நம்முடைய வெற்றியாக அமைகின்றது. இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இவ்வாறாக கூறுகின்றார், என் மகளே, என் மகனே, உனக்கு என்னிடம் என்ன வேண்டும், என்னிடம் கேள் என்று சொல்லுகின்றார். கடல் கரையாகிவிட்டதா? இல்லை. கரை கடலாகிவிட்டதா? கிழக்கு மேற்காகிவிட்டதா? இல்லது மேற்கு கிழக்காகிவிட்டதா? வழிகளில் கண்ணீரா? வீட்டுக்குள்ளே தண்ணீரா? உடலில் ஊனமா? உள்ளத்தில் ஊனமா?
அன்று அரு அடையாளங்களை செய்து என் கைகள் என்று குறுகிவிடவில்லை. என் ஆற்றலும் என் அன்பும் இவை இரண்டுமே என்றும் உன்னோடு. ஆனால் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே, என்னை ஏற்றுக்கொள். நீ கேட்டவுடனே அரு அடையாளத்தை சொல்லவில்லை என கவலைப்படாதே. என்னை 2 வாசகம் சுட்டிக்காட்டுவோம். திருத்தூதர் யாக்கோவை போல, இறைவாக்கினர்களைப் போல, யோபுவை போல பொறுமையாக இரு. உன்னுடைய எதிர்நோக்கு நம்பிக்கையும் அன்பும் ஒருபோதும் வீணாக போகாது என்று நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு அழகாக சொல்லித் தருகின்றார். காலி கயிற்றிலே 3 முடிச்சுகள் இருப்பது போல கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலே 3 முடிச்சுகள் உள்ளன. அவைகளில் 1 திருவிவிலியம், 2 திருவிருந்து, 3வது திருச்சபை என்று இவ்வாறாக நாம் பிரித்து சொல்லலாம். முதலிலே திருவிவிலியம். கிறிஸ்து இறந்த பிறகு சீடர்கள் கதிகலங்கி போனார்கள். நம்பிக்கை இழந்து நடுத்தெருவுக்கு வந்துவிட்டார்கள். அவ்வாறு நம்பிக்கை இழந்த 2 சீடர்கள் கிறிஸ்து உயிர்த்த ஞாயிறு அன்று எருசலேமிலிருந்து எம்மாவு என்ற ஊருக்கு பயணிக்கின்றனர். உயிர்த்த கிறிஸ்து அவர்களோடு நடந்து சென்று அவரை கண்டுகொள்ளாதவாறு அவர்கள் பார்வை தடை செய்யப்பட்டிருந்து அவர்கள் வாடிய முகத்தோடு சென்று கொண்டிருக்கின்றார்கள். உயிர்த்த கிறிஸ்து அவர்களுடைய முகவாட்டத்தை பார்த்து அவர்களுடைய போக்கை பயன்படுத்தி அவர்களுக்கு முதல் ஆயுதமாக கொடுக்கின்றார் இந்த திருவிவிலியத்தை. லூக்கா 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார், மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறக்கக்கூடியவராக இருக்கின்றார். 2வதாக திருவிருந்து. 2 சீடர்கள் கிறிஸ்துவின் விவிலிய விளக்கத்தை கேட்டபோது அவர்களுடைய உண்மையை பற்றி தெரிந்தாலும் அவர்கள் அவரை இன்று அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. கிறிஸ்து அவர்களோடு அமர்ந்து அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை விட்டு கொடுத்துதான் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன. அப்பொழுதுதான் அவர்கள் அடையாளத்தை இவர் இயேசு கிறிஸ்து என்று அவர்கள் கண்டுகொள்ளுகின்றார்கள். எனவே கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தி பயன்படுத்தியது 2வது நற்கருணையை. 3வதாக திருச்சபை. கிறிஸ்துவின் அடையாளமாக கண்டுகொண்ட அந்த 2 சீடர்களும் உடனடியாக எருசலேமுக்கு திரும்பி செல்லுகின்றார்கள். அங்கு செல்லுகின்ற பொழுது சீடர்களும் அவர்களோடு மக்களும் இருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து இவர் சொல்லுகின்றார், எம்மாவு சீடர்கள் 2 பேரும் சீடர்களிடம் சொல்லுகின்றார்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம், அவர்கள் உயிர்த்தெழுந்தது உண்மை என்று அந்த சீடர்களிடம் எடுத்துரைக்கின்றார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவரது வெற்றியை நாட்டி அவர் தந்தையிடம் செல்கின்றார். நாம் இன்று இந்த உயிர்த்த இயேசுவிடம் வெற்றி பெற்று இந்த உலகத்தை பாவத்திலிருந்து மீட்ட அந்த இயேசு கிறிஸ்துவிடம் இன்று உலகம் முழுவதுமாக கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டு மக்கள் ஒவ்வொருவருமே இறந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை குடும்பங்கள் சிதறடித்து கொண்டிருக்கின்றது, எத்தனை குடும்பங்கள் இன்று அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றது. நாம் இன்று சிரித்து விளையாடி கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த மக்களுக்காக நாம் எதை செய்கின்றோம்? நாம் குடும்பங்களிலிருந்து
ஜெபமாலை எடுத்து சொல்லுகின்றோமா, அல்லது அவர்களுக்காக இறைவனிடம் நாம் ஜெபிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோமா? நாம் ஒவ்வொருவருமே இந்த பாதிக்கப்பட்ட மனிதர்களில் ஒருவராக இருந்து நாம் ஒவ்வொருவருமே ஜெபங்களை செய்வதற்காக இந்த நாட்களிலே குடும்பமாக ஜெபமாலை செய்து அந்த மனிதர்களுக்காக, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த எம்மாவு சீடர்கள் இயேசுவை பார்த்த பின்பு அவரை கண்டுணர்ந்த பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி கொண்டார்களோ, அதே போல இந்த நோயிலிருந்து மக்கள் குணமாகி விடுதலை பெறுகின்ற பொழுது, இயல்பான வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பது நமக்கு தெரிந்ததே. ஒவ்வொரு திருப்பலியும் கிறிஸ்து எம்மாவில் சென்ற சீடர்களின் கண்களை திறக்க பின்பற்றி அதே வழிமுறையாக திருச்சபை பின்பற்றுகின்றது. முதற் பகுதியை அருள்வாக்கு வழிபாடாகவும், இரண்டாவது பகுதியை நற்கருணை வழிபாடாகவும் செயல்படுகின்றது. திருவிவிலியம், நற்கருணை, திருச்சபை இவை மூன்றும் ஒரு உறவாக ஒன்றி பிள்ளை இருக்கின்றது. ஒன்றை விட்டு மற்ற இரண்டும் செயல்பட முடியாது. இவை மூன்றுமே ஒன்றாக சேர்ந்து செயல்பட நாம் இறைவன் நமக்கு அழைப்பு விடுகின்றார். மூன்று முழுமையாக பயன்படுத்தி இம்மையில் வளமுடன் வாழ்ந்து முடிவில்லா பேரிமை வாழ்வை பெற்று மகிழ திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். நாம் இப்பொழுது நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்திலே கடவுளிடம் நாம் உருக்கமோடு நமது வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் நம் இறைவன்பால் எடுத்துரைப்போம். நல்லாய நாம் இறைவா, கிறிஸ்துவால் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை பேணி காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். உலக அனைத்தும் கிறிஸ்து தரும் அமைதியை உண்மையாக பெற்று மகிழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
துன்புறுவருக்கு ஆறுதலாக இருக்கின்ற இறைவா, துயரமெல்லாம் மகிழ்ச்சியாக மாறவும் அம்மகிழ்ச்சியை எவரும் அவர்களிடமிருந்து பறித்து கொள்ளாதபடி அருள வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இங்கு கூடியிருக்கின்ற நாம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு மிகுந்த நம்பிக்கையோடு சான்று பகர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, இந்த அருமையான நேரத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற தந்தையே, இந்த அருமையான நேரத்தில் எங்களுடைய உலக மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டு இன்று அல்லல் பட்டு உலக நாடுகள் முழுவதுமே என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமலே தவித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அருளும். உம்முடைய அருளை நீரே பொழிந்து இந்த நோயை உம்மாலன்றி வேறு ஒருவரும் குணமாக்க முடியாது. எங்கள் நம்பிக்கை எல்லாம் உம்மிடம்தான் இருக்கின்றது. எங்கள் குடும்பங்களிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். நற்கண்மைக்கு முன்பாக இருந்து ஜெபிக்கின்ற தந்தையே, பல மணி நேரங்கள் விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நோய் குணமாகாதா என்று நாங்கள் உம்மிடம் ஜெபிக்கின்ற தந்தையே, நீர் எங்கள் மக்களை ஆசீர்வதித்து இந்த நோயிலிருந்து விடுதலை பெற்று எல்லாருமே இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு இன்று எங்கள் மக்கள் ஒவ்வொருவருமே சந்தோஷங்கள் இல்லாமல் துயரத்தினாலும் துன்பத்தினாலும் ஒவ்வொருவருமே பாடுபடுகின்ற சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். பணம் இருந்தும் பதவிகள் இருந்தும் பட்டம் இருந்தும் இன்று ஒவ்வொருவருமே இருந்து எதற்கு என்ற ஒரு கவலைக்கு இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்து அருளும். நீரே இந்த நோயிலிருந்து குணப்படுத்தி எங்கள் ஒவ்வொருவரையும் இயல்பான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள்.
பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பது எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியால் இச்சிறப்பான காலத்திலும் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளி மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வு அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழுதலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சிவாங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து ஏகாணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவூர்ந்து வாழுதரும் அப்பத்தை மேம்படைக்கு எண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் மக்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாகிய நசரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக
அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாம் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தல்வீராக. ஏனெனும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் வேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலைவாழ் அளிப்பதாக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலில் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதான